ஜிவி சார் எப்படி சொல்கிறது, அவர் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். நான் சின்ன வயசுலேருந்து அவரோட பாட்டெலாம் கேட்டு வளர்ந்துருக்கேன் சார். அப்படி சொல்ல நினைக்காதீங்க, ஆனால் உண்மையிலே உங்கள் பாட்டில் கேட்டு வளர்ந்துருக்கேன் சார். ரொம்ப பிடிக்கும். ஜிவி சார் வந்து ஒரு ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ இருக்கிற அதான் ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி 24/7 ஏடிஎம் மிஷின் எப்படி வேலை செய்தோ 24/7 ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பார், ட்ரெண்டிங்லேயே இருப்பார். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரைலர் ஆடிச்சு முடிவு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஏதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிள், ஏதாவது டீசரு ஏதோ வந்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இப்போ நான் முடிஞ்சு கீழே தோறதுக்குள்ள ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகலாம் ஜிவி சார். அந்த அளவுக்கு அவங்க ட்ரெண்டிங்லேயே இருக்காரு. இப்பதான் விஸ்வநாதன் சார் சூர்யா சார் டீசர் பார்த்தேன். நான் பயந்துட்டேன், இங்க ரொம்ப நேரம் உட்காந்துருக்காரு, ஒரு வேளை இங்க அமுச்சிட்டு இருக்காரு அந்த டியூனை. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லயே நம்ம சீன் நடிப்பாரு, முடிச்சுட்டு அதிர்ச்சி இங்க வா இது எப்படி இருக்கட்டும் சார், செம்மையா இருக்கு சார், அப்படியே கூப்பிட்டு அங்கேயே அனுப்பாரு. ஸோ அந்த மாதிரி திருவுரடெல்லாம் ட்ரெண்டிங் சார். நீங்க எவ்வளவு பண்ணாலும் என்ன பண்ணாலும் ரசிக்கிறதுக்கு நாங்க இருக்கோம் சார். பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க கூட நடிச்சது அவ்வளோ ஹாப்பி சார். ஏன்னா முதல் நாள் போன உடனே ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் போய் நிற்கிறேன். முதல் எடுத்த உடனே தம்பி வீடியோலாம் பார்த்துருக்கேன், நல்லா பண்ணுறேன், சூப்பராக பண்ண சொன்னார். அப்பயே சாரோட வைஃப் எனக்கு செட் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஜார்ஜ் மரியா சார், ரொம்ப ஹாப்பி உங்க கூட ஒர்க் பண்ணுது சார். ஏன்னா அவ்வளோ முன்னெல்லாம் கேள்விப்படும் வடிவேல் சார் தான் எமோஷனாகவும் நடிப்பார், காமெடியாகவும் நடிப்பார், எல்லாம் சொல்லி நானும் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எமோஷனாகவும் சரி காமெடியாகவும் சரி பின்னி பெடல் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்னா அது நீங்கள் தான் சார். ஜார்ஜ் மரியா சார், நன்றி சார். அண்டு கௌரி மேம், நல்ல நல்ல கதைகளை சூஸ் பண்ணி நடிக்கிறீங்க, ரொம்ப நன்றி. நான் கூட ஆக்ட்ரஸ்னாலே வருவாங்க, ஹீரோ கிட்ட தான் பேசுவாங்க, டீ காஃபி குடிச்சிட்டு போயிடான்னு வச்சு. அப்படி இல்லை, எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசி ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருக்கிட்டையும் ஹாப்பியாக பேசுனீங்க, நன்றி கௌரி மேம். அண்டு அப்புறம் ஒன்று யார், அப்பா சார் வரல இன்னைக்கு. அப்பா சாரோட பெரிய ஃபேன் சீரியஸாகவே. அவரோட ஆனந்தம் படம், அப்புறம் நம்மளுக்கு தெரியும் விஐபி ஆனந்தம், அப்புறம் வந்து மின்னலே, காதல் தேசம், இந்த பந்தா பரமசிவன் ஒரு படம் இருக்கால, செம்ம காமெடி கலக்கிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி சாரோட எல்லா படங்களும் பார்த்து ரசிச்சிருக்கேன். ஏன்னா அப்பா சார் எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குன்னா, எனக்கு இப்போயே தெரியும், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா சன் டிவி, இசைரி, சன் மியூசிக் இதில் இந்த ஆனந்த படம் போட்டாலே அந்த பாட்டு போட்டாலும் சரி உட்காந்துட்டே இருப்போம். அப்படி ஒரு ஃபேன் அவரோட எல்லாம் பார்ப்போம். ஆனால் நேரில் அவர் இல்லை, செம்ம வைப்பாக செம்ம எனர்ஜெட்டிக்காக இருந்தார். ஸோ அவர் மிஸ் பண்ணுறேன் சார். அப்பா சார் கம்பேக் கொடுத்துக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு த ஒன் அண்ட் ஒன்லி இந்த கேப்டன் எங்களோட படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 63 ஆடிஷன் எடுத்து 64 நான் போய் இதுக்கு மேலே ஆடிஷன் தான் டைம் ஆகிடும், ஷூட் உடனே போக சொன்ன ஒரே காரணத்துக்காக எனக்கு செலக்ட் பண்ணேன். மரியா ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தெரியும் ப்ரொடியூசர் மட்டும் அவ்வளோ ப்ரெஷர் பண்ணலைன்னா நீங்கள் மாற்றிருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஒன் செகண்ட். ஜெயவர்தன் ப்ரோ, ஜெயகாந்த் ப்ரோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வருவார், படத்தில் செம்ம எனர்ஜி. அவர் வைப்புனா சீன் போவோம், தலைவா செம்ம சீன் இப்படி பண்ணுவார், நான் செம்மையாக பண்ணுவேன், சூப்பராக இருக்குது, பட் இது ஒன்று பெஸ்ட்டுன்னு திருப்பி பண்ணுவேன், சூப்பராக பெஸ்ட்டுன்னு படம் முடிகிற வரைக்கும் நான் பண்ணுறதை பண்ண விடாமல் அவர் என்ன நினச்சாலும் அதை பண்ணிட்டாரு. ஸோ டப்பிங்லேயே அதுதான் தலைவா பயங்கரமாக போடுறது. நான் வச்சுருந்தேன் டப்பிங்கில் பயங்கரமாக போகிறோம், ஸ்கோர் பண்ணலாம். டப்பிங்கில் தலைவா பயங்கர போடுனாரு. போட்டேன், வந்து டீச்சர் தலைவா போட்டோம்னா எதுவுமே இல்லையே தலைவா, அதுதான் நீ போடு நான் பார்த்துக்கிறேன்னாரு. ஸோ இப்போ மார்ச் 27 எவ்வளோ வரும்னு தெரியல, பட் இருந்தாலும் படம் நல்லா வைபாக தலைவா. டீச்சர் வேற லெவல் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்டு ஜஸ்டின் பிரபாகரன் சார், ஆள் சாஃப்டா எவ்வளோ அழகாக இருக்கிறோ அதோட ஒரு மியூசிக்கும் அவர் மேலே அவ்வளோ அழகாக சூப்பராங்க சார். சர்வமாயா, சிறை மாதிரி, நீ ஒரு லக்கி சாம். இந்த படமும் கண்டிப்பாக உங்களால் ஹிட் ஆகினா வேண்டிக்கிறேன் சார். ஸோ நல்லது நடக்கும். அண்டு வேற யாரும் விட்டுட்டு நான் அதெல்லாம் முடிச்சா அவ்வளோ. அப்புறம் அக்கா ட்ரிபிள் டி ஹீரோயின், அவங்களும் சூப்பராக பண்ணால் டக்குன்னு அவங்க பேர் வர மாதிரி செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்க நன்றி. அந்த கேமரா மதன் சார், அவர் சொல்லுவோம் செம்ம ஃப்ரேம் சூப்பராக வச்சுருந்தா சார். தேங்க்யூ ஸோ மச் சார். என்னை வச்சு 48 ஃப்ரேம்ஸ் எடுத்தீங்க தெரியும், அது வருமானு தெரியல, பட் ஆனால் அங்கே நல்லா இருந்துச்சு சார். நான் என்ஜாய் பண்ணேன். அந்த ஸ்லோ மோஷன் எடுத்த ஷாட்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார். அது வரணும் ஆசைப்படுறேன். அந்த காஸ்டியூம் டிசைனர் அண்ட் செல்வா சார் எடிட்டர், அவங்க கட்ஸ் மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் பண்ண கட்டும் செம்மையாக இருக்குது சார், ஹேர் ஸ்டைல் கட்டும். ஸோ இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்க கட்ஸு, நான் ரசிக்கக்கூடிய சார். அண்டு ப்ரொடியூசர் காஸ்டியூம் மற்ற எல்லாம் விட்டு தான் மன்னிச்சிருங்க. ஃபஸ்ட்டு படம்ன்றதுனால தான் கொஞ்சம் விஆர்கி தலைவா, அவங்க போஸ்டர் கால செம்ம டிசைன் தலைவா, உண்மையிலே வேற லெவலில் வரவனி. ஏன்னா அந்த பாத்திர ஜிவி சார் செம்மையாக காட்டிட்டு இருக்கேன். அண்ட் லாஸ்ட் தலைவா ஒரே ஒரு விஷயம் தான், இந்த படம் கண்டிப்பாக ஜெயிச்சு அடுத்த படம் கண்டிப்பாக நீயே டைரக்ட் பண்ணி நீ ஹீரோவாக நடிக்கணும் வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. அதிர்ச்சியான ஒரு நிமிஷம் இந்த அரங்கத்தையோட சும்மா கலகலன்னு ஆக்கிட்டீங்க. எடுத்துட்டு 35 நிமிஷம் கண்டுட்டு டக்கு ஒப்பிச்சிருந்தோம், இல்லை டைம் விட்டுருவாங்க. எல்லாருக்குமே வணக்கம். மூச்சு வாங்குதாப்பா அவர் பேசினது? இல்லை எனக்கு வந்து கடகடன்னு பேசிட்டாரு, நம்ம என்ன பேசுறது இல்லை. நீ சொல்லுமா, என்ன வேணா சொல்லு. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். அவன் பேசுனதுல போய் அதிர்ச்சி ஆயிட்டான். அதிர்ச்சி ஆயி ஸ்லோ மோஷன் ஆயிட்டாரு. அந்த அளவுக்கு அண்ணே நீங்களே அதிர்ச்சியில இருக்கிற மாதிரி தான் இருக்கீங்கண்ணே. இது தெரியுதுன்னு ஒரு வாரம் படம் ரிலீஸ் ஆனப்ப நான் அதிர்ச்சியில.
சொல்லுமா. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சோஷியல் மீடியாவில் அப்பா தான் கஷ்டப்படுறாரு, அப்பாவுக்கு வீடியோ போடணும்னு நினச்சி நான் போட்டேன். நான் இப்படி படம் நடிப்பேன் எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு ஃபஸ்ட்டு படம் எனக்கு விக்னேஸ்வரன் அண்ணா வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு படம் எல்லைக்கில் நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு சீன் எடுத்தவொடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு சீன் ஷார்ட் கொடுத்தாங்க, அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. எப்படி சொன்னார் விக்னேஸ்வரன் அண்ணா சொன்னார், நீ எடுத்து பண்ணு, எவ்வளோ டேக்னாலும் பரவாயில்ல, நாங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னார். அதுலேருந்து இப்போ தொடங்கி மரியாதை அண்ணா எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு. எல்லாமே எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. என்ன பார்த்துக்கிட்டாரு? அப்படி எல்லாமேனா? எனக்கு கூட பிறக்காத அண்ணன், ஒரு கூட பிறந்த அண்ணன். அப்படியா? ஓகே ஓகே. அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. எல்லாருக்குமே தெரியும் அவரை பார்த்துக்கிட்டது எல்லாமே. ஓகே ஓகே. ப்ரொடியூசர் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. ரிலாக்ஸ் இதே துடிக்கிறது எனக்கு கேட்குது. அண்ணா என்ன மறந்துட போறானே படக்கு படக்குன்னு வெளியே வந்துட்டு போதுமா, மறந்துட போறாருப்பா. அதுதான் நான் தள்ளி நிற்கிறேன், கீழே விழுந்தாலும் விழுந்துரும் போல. சொல்லுமா. ப்ரொடியூசர் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. நான் நினச்ச ப்ரொடியூசர்லாம் ஒரு இடத்துல இங்கே நின்று பார்த்து நிற்பாங்க படத்தை நினச்சிருந்தேன். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இங்கேயும் அங்கேயும் ஓடி வந்தாங்க. ரொம்ப துணுன்னு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கறதுக்கு. இந்த படத்தை ஒரு விஷயமும் ரொம்ப ரொம்ப செதுக்குனாங்க. இந்த படத்தை ஒரு நிமிஷம் கூட இங்கே உட்காரல. ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஜிவி அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா. உங்களுக்கு ரொம்ப ஃபேன் தானா. அவங்க எல்லா பாட்டு எல்லாமே பார்த்துருக்கேன். என்னது ஃபேன்? ஓகே, ரொம்ப ஃபேன் தான். உங்கள் எல்லா பாடமும் பார்த்துருக்கேன். நான் நினச்சேன் ஜிவி அண்ணா இருக்காது, எப்படி பேசுறது, நம்ம ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகிறோமே, கையில் நடந்தது எனக்கு. ஆனால் அவர் என்ன சொன்ன, நான் எதுவுமே நான் பேசலை. அவரை கூப்பிட்டு எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கு, வீடியோ நல்லா இருந்தது பேசினாரு. அப்படியே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி அண்ணா, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது. ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஹாப்பி ராஜ் படத்தை மார்ச் 27 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக போயிட்டு பாருங்க. ஹாப்பி ராஜுக்கு வாங்க, பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் போங்க. ஃபேமிலி படம், சூப்பரான படம். ஹாப்பி ராஜுக்கு வாங்க, பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் போங்க. சூப்பர்ரா தம்பி, சூப்பர். அத கொஞ்சம் அன்பா சொல்லுப்பா. அதான் எல்லாரும் வர்றீங்களா, எங்க மிரட்டுறீங்களா? இப்படி மிரட்டுனா எப்படி? வாங்கனா வந்து போறோம். ஒரு கியூட்டா சொல்லுமா, கியூட்டா சொல்லு. இன்ன வரைக்கும் நல்லா பேசினா கடைசியில எங்களை இப்ப நீ தான் அதிர்ச்சியில இருக்க. பேர் அப்படியே மாத்திக்க விட்டு. படம் ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே ஹாப்பி தான் இருக்கு. படம் ஃபுல்லா ஹாப்பியா இருக்கும். எல்லாம் கண்டிப்பா மார்ச் 27க்கு வந்து பாருங்க. எல்லாரும் உழைப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. கண்டிப்பா படம் எல்லாம் வெற்றியாடும். கண்டிப்பா சப்போர்ட் கொடுங்க மக்கள், நீங்க சப்போர்ட் தரணும். தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல கைத்தறி கொடுத்துங்க ரசூலுக்கு. தேங்க்யூமா. எஸ் மதுரை முத்தண்ணன் சொல்லுங்க. எத்தனை படங்களுக்கு பேர் வச்சிருக்கிறோம். முழுக்க முழுக்க இவ்வளவு பாசிட்டிவான ஒரு பேர் இருக்கு. டைட்டில் பார்த்தோன்னே ஒரு ஹாப்பினஸ் வருதுன்னா அது ஹேப்பி ராஜ். ஹேப்பி ராஜுக்கு மட்டும் இல்லை, படம் வர்ற கேபி வேலுவாக இருக்கட்டும், கேபி லட்சுமியாக இருக்கட்டும், கேபி ஹேமலதாவாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது ஹேப்பியாக இருக்கும். அதான் முக்கியம். நான் இங்கே இருக்கிற முகங்களும் சரி, பேருமே சரி பாருங்க, ஜிபி பிரகாசம் அப்படின்னாலே ஒரு வெளிச்சம். ஏன்னா இவங்கெல்லாம் வாய்ப்பு கேட்டாய், நான் எப்படி அதுக்கடுத்து எனக்கு ஏதாவது டைலாக் வேணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அதெல்லாம் மனப்பாடமா ஒரு வாரம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டான் போல. பூரா நான் எல்லாரும் பேரும் மிஸ் பண்ணாம சொல்லிட்டானே அப்படின்னு. அதே போல மரியா இளஞ்சலி, மரியாண்டாலே தூய்மை அன்புன்னு அர்த்தம். இப்படி தொடங்கின எல்லாமே பாசிட்டிவ். நாங்கள் முத நாள் ஷூட்டிங்கில் வந்தப்பயே என்ன பண்ணுறாங்க, என்னமோ பண்ணுறாங்களே, ஃபைனலை தான் தெரிச்சு என்னம்மா பண்ணுறாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் தான். இந்த பஞ்செல்லாம் நீங்கள் கைதட்டலைன்னா நான் எங்கே இதுக்கு மேலெல்லாம் நான் ஒரு பஞ்செல்லாம் யோசிக்க முடியாது சார். அதுக்கு இவ்வளோ விரக்தியாக உட்கார வேணாம். உண்மையிலே அவ்வளோ உண்மையிலேயே சொல்கிறேன். அந்த ஆடியன்ஸோட பல்ஸ் பார்க்குற மட்டும் இல்லையா, ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்த்தோம் எல்லாமே ஃபஸ்ட். நான் போனோடனே ஜிவி சார் கேட்பார், வாங்கண்ணே ஒரு ஜோக் சொல்லுங்கண்ணே, ஒரு டென்ஷனாக இருக்கேன், ஒரு விரக்தியாக இருக்கும், ஒரு ஜோக் சொல்லுங்கண்ணே அப்படின்வார். சொன்னோன்னே பரவாயில்ல, அதுக்கு அந்த விரக்தியே பரவாயில்ல அப்படின்வார். அங்கேருந்து தொடங்கும், அப்படியே தொடங்குவோம். ரொம்ப ஒரு ஊமை வெளியில் ஒரு கிளை வருவாங்க, அது கடைசி வரைக்கும் எது எதுக்குன்னு தெரியாது. சந்திரமுகியில் ஒரு பாம்பு வரும், அது எதுக்குன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. இந்த படத்தில் நான் எதுக்கு வந்திருக்கேன்னு நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் யோசிக்க வேணாம். எல்லாமே இங்கே தொடங்கின பேசுலேருந்து. அதே போல மரியன் சார் வந்து முதல் நாள் கேரவனில் லான்ச்சிங் அன்னைக்கே என்கிட்ட அரை மணி நேரம் சூப்பர், உங்கள் காமெடியெல்லாம் பிரமாதம், நீங்கள் ராமர் தானே அப்படின்னாரு. 3/4 மணி நேரம் கழிச்சு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் கவின் பிரதர், எனக்கு உண்மையிலே அவங்க நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி தான், அந்த முகங்களை புறம் பாருங்கள். இந்த பாசிட்டிவிட்டி தான் தேட்டரில் இருக்க போது. நாங்கள் எல்லாரும் இந்த டீமில் பார்த்தது பூரா என்னென்னா, அத்தனை ஏடி இருந்தது இந்த படத்தில் தான்.
மொதல் 3 நாளைக்கு ஏடியோட ஃபேமிலி வந்தாலே எங்களுக்கு போதும் தேட்டர். அந்த அளவுக்கு பெரிய ஒரு டீமு. அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே 3 விஷயந்தான். மரியா டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து 3 விஷயந்தான். உழைப்பு, 2வது உழைப்பு, 3வது உழைப்பு. இந்த கைதட்டு நான் கோபப்படுன்றக்காக தட்டியிருக்கீங்க. இது உண்மையான விஷயம். நாங்கள் இருந்து பார்த்தது. அவ்வளோ அன்பாக ரொம்ப லவபுளாக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு எனக்கு ஒரு பெரிய எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் தலைப்பு தான் எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பிஸியாகவே இருப்பான். அவள் பேர் பிரியான்னு வச்சுருப்பான். இந்த 3 பேர் சிரிக்கிறதுக்காக இந்த நகைச்சுவை நான் மதுரையிலேருந்து தூக்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. குபீர்னு. ஆனால் உண்மையிலே சொல்கிறது தான், நான் டப்பிங்கில் ரொம்ப சிரித்தது வந்து நானும் ஒரு 7-8 படங்கள் நல்ல படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் டப்பிங்கில் நான் ரொம்ப சிரித்தது ஹேப்பிராஜ் படத்தில் மட்டும்தான். அது அப்படியே அந்த அவுட்புட் வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்க முடியும். ரொம்ப அழகு. அந்த ஒரு 2 நாள் டப்பிங் பண்ணும்போது டப்பிங் எடுக்கிறவரே என்னுடைய ரசிகரை மாறிட்டார். அப்படி நானாக என்னை பெருமையாக சொல்லிக்கிட்டா தான், வேறு யாரும் சொல்லப்போம். அதனால் முழுக்க நான் சொல்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். இப்போ இருக்கிற பெரியவங்கள்லேருந்து அந்த ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் எனக்கு இந்த வாய்ப்பு ரொம்ப நாளாக நான் இருக்கிறேன். அது சினிமாவில் கொண்டு வர எண்ணியதற்காக முதல்ல இயக்குனர், ப்ரொடியூசர் ஜிவி சார் எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வெற்றியாக இருக்கும். அடுத்து வெற்றி விழாவில் இதே மாதிரி நான் ஒரு 6-7 ஜோக்ஸ் வச்சுருக்கேன். அதை அங்கே வந்து சொல்கிறேன். மொத்தம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். ஓ மை காட், இதெல்லாம் அருமையான காமெடி. நானாக மனசுக்குள்ளே இதுக்கு பயங்கரமாக எந்திரிச்சுட்டு கைதிட்டு போகிறான்னு நினச்சிட்டு வந்தேன். பரவாயில்ல, இருக்கட்டும். மீதியை வந்து நீங்கள் திரையில் பார்க்கலாம். அவ்வளோ விஷயங்கள் வச்சுருக்கிறோம். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இல்லை வேற யாருன்னா பேசிட்ட பிறகு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சார் கிட்ட கொடுத்துருங்க சார். இது வேற குழந்தைய பற்றி கையில் வச்சுருக்கிற மாதிரி இருக்கு. சரி, நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. நான் கீழே வைக்கணுமா? அதை ஒன்றும் இல்லை, கையில் வச்சு நானே பேசிட்டுமா? அதை தானுங்க சொன்னேன். கமான். எல்லாருக்கும் வணக்கம். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும், டெக்னீஷியன் அனைவருக்கும், ப்ளஸ் எல்லாருக்குமே ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. எனக்கு எல்லாருக்கும் நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஜிவி அண்ணா. எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் தமிழ் இண்டஸ்ட்ரியில். அப்படி பழகாத, எப்போ நான் ரெக்கார்டிங் தேட்டர் வந்தாலும் கூட பிறந்த தம்பியோ இல்லை அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே தான் அவர் பழகுவார். நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்போ நான் பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்த பிறகு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இது. ஏன்னா சூடோட சூடு ஒன்று கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு என்னுடைய தேங்க்ஸ் வந்து ஹாப்பிராஜ் டீமுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பெஷலி ஜஸ்டின் பிரபாகரன் சார், 2 இசையமைப்பாளர்கள். ஏன்னா ரெண்டு சிங்கத்தை கூட நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் கஷ்டப்பட்டு அங்கே எப்படின்னா நல்ல பேரோடு எலிமினேஷன் ஆகாத இருக்கலான்னு பார்த்தா, இந்த டீம் வந்து இந்த பாட்டு பாடுறதுக்காகவே 30 நாளில் எலிமினேஷன் ஆகணும்னு நினச்சிருக்காங்க போல். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இல்லை அப்படி தான் நினச்சிருக்காங்கண்ணே. வந்தவொடனே சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்கு நான் எப்போ நீங்கள் பாடணுன்னு தான் நினச்சேன், 30 நாளில் வருவீங்கன்னு பார்த்தேன். நான் கஷ்டப்பட்டு சேதனை கிட்ட திட்டலாம் வாங்கி அவர் எதிர்க்க சொல்லலான்னு பார்த்தா அவர் கிளம்பிட்டார். மரியா சார் ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் ஜெயவர்தன் சார், ஜெயகாந்தன் சார், அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கீர்த்தி ரொம்ப நன்றி கீர்த்தி. கவின் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் இங்கே வருகை தந்த எல்லாருக்கும் நன்றி. பாட்டு வந்து இந்த பாட்டு எப்படி வந்ததுன்னா, பாட்டு லிரிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த வாயை சேர்க்கறதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பாட்டு ஒர்க் பண்ணோம். என்னங்க சார் ஜஸ்டின் சார்? ஏன்னா ஆல்ரெடி லிரிக் பண்ணியாச்சுன்னா, லிரிக் ஷூட் பண்ணியாச்சு. நீங்கள் எப்படி வாயை அசைச்சிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உட்காந்து அது அவ்வளோ தூரம் போவானான்றாரு, திட்டுறாரு, அடிக்கிறார் வேற என்ன ரெக்கார்டிங்க. இல்லை வினோத், இது இப்படி பண்ணிக்கோ. நீங்கள் என்னென்ன வாயை அசைச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் பாடல்கள் எழுதினேன். நிறைய ஒரு படத்தில் வந்து ஒரு பாட்டில் ஒரு உக்லைன் தான் இருக்கும். இந்த பாட்டில் வந்து எல்லாமே உக்லைனாக இருக்குது. 100 பத்திர காத்தர மச்சான், 1000 பத்திர கோத்தர மச்சான், கல்லே திர்ற மல்லே திர்ற எதுக்கு வந்து சூட திர்ற, அக்கட துக்கட லக்கட மச்சி லடிக்கி ஆத்மே கையில் போச்சு, கே ஒன்னா தும்கோ உன் கழுத்தை போச்சுன்னு அமுக்கோ அப்படின்னு ஒரு வரும். மை பேபி இது வந்து ஹீரோயின் வந்து ஹிந்தி அப்படின்றதுனால மை பேபி கே போல்தா, யா மாமியா ஊ ஆத்தா, தூங்கி அந்த ஃபோன் பார்த்தா மை பேபி கால் ஆத்தா. எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியணவோ அப்படி வருஷம். ஆனால் குச்சி ஓத்தாக்கெல்லாம் அதுலேயே இருந்தது. சார் அதை ஜஸ்டின் நான் வந்து அதை இன்னும் இதை மாற்றிலாமான்னு கேட்டார். வானா சார், அது வந்து அதில் கை வைக்காதீங்க, அது அழகாக ஸ்ட்ரக்சராக சூப்பராக இருக்குது, அப்படியே விட்டுருங்கண்ணா. நல்லா ஹிட் ஆச்சு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்னுடைய தம்பி மணி வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க்கர். ஏன்னா நான் இந்த பாட்டு என் ஒய்ஃபுக்கிட்டே ஃபோன் போட்டு சொல்லியிருக்காரு நான் பாடணும். ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி டீமும் கேட்டிருக்காங்க இவர்கிட்ட. 2 பேரும் ஒரே மாதிரி நினச்சிருக்கீங்க. மரியா ரொம்ப நன்றி மரியா. இவருக்கு வந்து நிறைய
பாட்டு வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். விஜய் டிவியில் சரி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். தேங்க்யூப்பா. உன்னுடைய உக்லைன் வந்து உன்னுடைய இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உன்னுடைய ஸ்டெப் ஆடிட்டு இருக்காங்க. Yes. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு இந்த டீமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. சூப்பருங்க, நீங்களும் கலக்கிட்டு இருக்கீங்க, சூப்பரா பண்ணுங்க. ஆல் தி தேங்க்யூ, பெஸ்ட். ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த மேடையை பயன்படுத்திக்கிறோம். நிறைய பெரிய பெரிய ஆள்லாம் வந்திருக்கீங்க. அடுத்த படத்துக்கு எதனா பாடணும், பாட்டு எழுதணும்னா கூப்பிடுங்க. கண்டிப்பா இல்லைங்க, இருக்கிற மேடையை பயன்படுத்திக்கணும். சூப்பருங்க, என்ன கவி? சூப்பர். Yes, ரொம்ப yes. நன்றிங்க. தேங்க்யூ. இது அவங்களே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இல்ல தேங்க்யூ.